ஒரு சீடன் குருவிடத்தில் ஞானம் பெற வந்தான். அந்த குருவினுடைய வேலை என்ன? காலைல எந்திரிப்பார், ப்ரஷ் பண்ணுவார், பல் துளைக்கணுன்னு குளிப்பார், ஒரு பெரிய கோடாரியை எடுத்துகிட்டு மரம் வெட்ட போவார். மரத்தை வெட்டிக்கிட்டு மகிழ்ச்சியான செய்திகளை சீடர்களுக்கு சொல்லுவார். இந்த குருவிடத்தில் ஞானம் பெற வந்த சீடன் கேட்டான், குருவே, உங்களிடத்தில் ஒரு சந்தேகம், ஒரு ஐயம், கேளுங்க. இந்த மரத்தை வெட்டுறீங்களே, நீங்கள் ஞானி ஆனதுக்கப்புறம் வெட்டுறீங்களா இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தே வெட்டுறீங்களான்னா? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், முன்னாடியும் அந்த வேலையை பார்த்தேன், இப்போ பின்னாடியும் இந்த வேலையை பார்க்குறேன். அப்போ சீடன் மீண்டும் குருவிட்ட கேட்டான், அப்பையும் நீங்கள் மரம் வெட்டி, இப்பையும் நீங்கள் மரம் வெட்டி, அப்படி தானே அப்படின்னார். அது குரு சொன்னார், இல்லை, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் காட்டுக்குள்ளே போவேன், பட்டை மரத்தை வெட்டுவேன், மொத்தமாக கட்டுவேன், தூக்கிட்டு வருவேன். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பறவைகள்லாம் கச்சமச்சான்னு கத்தும், விலங்கெல்லாம் அங்கே இங்கே ஓடும், மலர்களெல்லாம் அப்படியே மலர்ந்து கீழே கிடக்கும், மலையிலேருந்து தண்ணி ஓடும். எல்லாத்தையும் கடந்து என் வேலையை நான் பார்த்துட்டு வருவேன், ஒரு மரம் வெட்டியா. நான் காவியை உடுத்தி துறவரம் பூண்டு ஞானம் பெற்று அதே வேலையை இன்றைக்கும் செய்கிறேன், அதே வேலையை செய்கிறேன், மரம் வெட்டுறேன், பட்டை மரத்தை வெட்டுறேன். இந்த நதி ஓடுதில்ல, அதை பார்த்தா அதுக்கிட்ட பேசுவேன், கண்ணிலேருந்து தண்ணி ஓடி வர்ற மாதிரி இருக்குது. பறவைகளுடைய கிச்சிமுச்சு சத்தம் இருக்குல்ல, பறவைகளுடைய கிச்சிமுச்சு சத்தம் அதெல்லாம் பேசுது என்னோட. அதை மலர்கள் மலர்ந்து மனம் வீசுதில்ல, அந்த வண்டுக்கள் வந்து உட்காரும்போது தன்னுடைய இதழ் விரித்து ஒரு முத்தம் தருதில்ல, அந்த ஒரு விதமான இணக்கமான அன்பை நான் நேசிக்கிறேன். இந்த மெல்லிய காற்றை உள்வாங்கிறேன். பட்ட மரம் கூட 10 பேருக்கு பயன்படணும்னு நினைக்கிற மாதிரி நான் ஏதாவது வாழ்க்கையில் பிறருக்கு உதவணும்னு நினைக்கிறேன். வெறும் மரத்தை மட்டும் நான் வெட்டலை. இத்தனை மகிழ்ச்சிக்குரிய செய்தியையும் மரம் வெட்டும் போது என்னுடைய அகம் உணர்கிறது.